முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அகில் சும்மா சொல்லக்கூடாதுடா, நல்ல மாப்பிள்ள மாதிரி தான் கிளம்பியிருக்க. டேய் சின்னடா, நான் மட்டும் மாப்பிள்ளை கிளம்பியிருக்கேன், நீயும் தான். இருந்தாலும் உன் அளவுக்கு இல்லடா. ஹேய் ரொம்ப ஓட்டாதடா. ஆமா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண? என்னடா இதை பத்தி கேக்குற? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? டேய் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அதான்டா இவ்வளவு பர்ஃபெக்டா வெயிட் கட்டிருக்கேன், அதான் எத்தனை மணில இருந்து கட்ட ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். ஹேய் என்னடா கலாய்க்கிறியா? ஹேய் நான் சீரியஸா தான் கேக்குறேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கட்டும்போது தான் ஒன்னும் தெரியாம இருந்துச்சு, இப்பதான் கட்டி கட்டி பழகிருச்சு. சோ இந்த டைம் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆமா உனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? டேய் நான் எல்லாம் வெயிட் கட்டுறதுக்கு கிங்கடா, ஜஸ்ட் 5 minutes தான். பாரு அவ்வளவு எக்ஸ்பர்ட் ஆயிட்டியா நீ? ஆமாண்டா நான் யாரு பிரசாந்த் இல்ல. சரிடாப்பா ஒத்துக்கிறேன், நீ டேலண்ட் தான். ஆமா என்னடா நம்ம மட்டும் தான் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கோம், வேற யாரும் கிளம்பல? அதான நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மணி 6:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் யாரும் கீழே இறங்கி வரல. சரி வா அவளுக்கு என்ன பண்றாங்க பாத்துட்டு வரலாம். வாடா. என்னடா கில் யாரையுமே காணும், உள்ள எதிர்ப்பாளுங்க. சரி கூப்பிடலாம். ஷினியா பிரீத்தி வினமா என்னடா அணக்கமே இல்லாம இருக்காளுங்க. சரிடா ஷினியா. சிவங்களா? ஹாய் நியா. ஹாய் எல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, உங்களை பக்கத்துக்கு தான் வந்தோம். எங்களையா? எங்களை எதுக்கு? ஷெதுக்கா? ஆமா எங்களை எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளவு காலம் காத்தால? ஷெது காலங்காத்தலையா? விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? என்னமா இன்னும் கிளம்பலையா? எங்க இவ்வளவு காலையில கிளம்ப சொல்றீங்க? ஆமா நீங்க 2 பேரும் என்ன மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா? இல்ல எனக்கு புரியல, இவ்வளவு விடியம் காத்தால எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி வேட்டி சரியெல்லாம் மாட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க? சின்னியாமா சின்னமா மறந்துட்டேன்னு, இன்னைக்குதான் பவித்ராவுக்கு தாலி பிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். அது எனக்கு தெரியுமாமா, ஆனா நீங்க 2 பேரும் எதுக்காக இவ்வளவு வரலையா? அடியே என்னடி அப்பல இருந்து ஏர்லிங்கிற? மணி இப்போ 6 ஆகுது, ஏதோ மிட் லைட்ல நிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஹலோ இருங்க, ஃபங்க்ஷன் பவித்ரா அக்காக்கும் அரவிந்த் மாமாக்கும் தான். ஆமா அவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன், யாரு இல்லன்னா? அவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன் தெரிஞ்சும் நீங்க மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன கல்யாணம் ஏதோ பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? என்னடி ஆசையா இருக்கா? பொண்ணு ஓகே சொன்னா மாப்பிள்ளை எப்ப வேணாலும் தாலி கட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்கும். கொழுப்பு தான் கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு. ஆமாய்யா அவங்க அவ குளிச்சிட்டு இருக்கா மாமா. ஓ இப்பதான் குளிக்க போயிருக்காளா? ஆமாய்யா சிரிக்கணுமா இவ்வளவு லேட்டா கிளம்பிட்டு இருக்கீங்க? ஐயோ மாமா நாங்க ஒன்னும் லேட்டா கிளம்பல, நீங்க தான் சீக்கிரம் கிளம்பிருக்கீங்க. ஆமா எதுக்காக இவ்வளவு ஆலியா கிளம்புனீங்க? ஃபங்க்ஷனோட ஹீரோ ஹீரோயின் கூட இந்த நேரம் எழுந்திருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க. ஆமா நீங்க 2 பேரும் எப்ப எழுந்திருச்சுங்க? எத 2 3? அப்ப நீங்க எப்ப தூங்குனீங்க? டேய் 2:30 மணிக்கெல்லாம் இருந்துச்சு என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், 3 மணிக்கெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா அதான். என்னடா வேட்டி கட்டுற ஒர்க்கா? டேய் இதுதான்டா தவளை தன் வாயாலே கெடுங்கிறது. எப்படா ஈஸியா இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தா, அப்ப 3 மணிக்கு இருந்துச்சு என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் அது ஈஸியா இருந்துச்சுன்னு தான் சொன்னேன், ஆனா நீ என்ன சொன்ன? 5 நிமிஷத்துல கட்டிட்டேன்னு சொன்னீங்க. 5 நிமிஷத்துலயே கட்டுற நீ எதுக்காக 2:30 எழுந்துச்சா? ஹலோ என்ன கேள்வி கேட்டது நானு, அங்க என்ன குசு பேசிட்டு இருக்கீங்க? டே பிரசாந்த் புரியுதுடா. ஹலோ சொல்லுமா. எதுக்காக 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சீங்கன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்லையா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் நான் அகில எழுந்திருச்சு ஒன்னாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க்கா? அதுவும் 2-3 மணிக்கு? அது ஒண்ணு இல்லமா, அது கொஞ்சம் பெண்டிங் ஒர்க், அதான். ஏதோ சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்ல. அகில் அவ மட்டும் கண்டுபிடிச்சான்னு அவ்வளவுதான், மான காத்தோட காத்தா பறந்துரும். அமைதியா ஷினியா. சொல்லுமா. என்னாச்சினியா? இல்ல மாமா ஒண்ணும் இல்ல, பிரீத்தி இனியான் தான் கூப்பிட்டா, உங்க காதல ஏதோ மாமான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா என்ன? இந்த ஆசையும் உனக்கு தேவையாடா? இல்லடா ஒரு உணர்ச்சி வசத்துல என்னன்னு கேட்டுட்டேன், அதுக்கு இவன் என்னடா இப்படி ஓட்டுறா? கேட்டல அப்ப வாங்கு. என்ன பிரச்சனை மாமா, உங்க காதல எதுவும் மாமான்னு விழுந்துச்சா என்ன? இல்லமா இல்ல, உன் பேர் தான் சொல்லி கூப்பிட்டா, நீ என்னன்னு கேளு. அதான் கொஞ்ச நாளா எல்லாரும் ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. பிரீத்தி கூப்பிட்டியா என்ன? ஆமா இனியா டவலை வச்சுட்டு வந்துட்டேன், அது மட்டும் எடுத்துட்டு வரியா? இந்த வரேன்டி. ஆமா இதுக்கு முன்னாடி ஏதோ மெயில் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல, 2 ஆம்பளை பூனை ரூம்குள்ள வந்துருச்சு, அதான். இது பூனையா? என்ன இங்க இருந்து கிளம்புற ஐடியா இருக்கா, இல்ல இங்க இருந்தெல்லாம் இருக்கீங்களா? நீங்க பர்மிஷன் கொடுத்தா ஸ்டே பண்றதுக்கு நாங்க ரெடி தான். நல்ல ஆசைதான், முதல்ல 2 பேரும் வெளியில போங்க. என்னடி உங்க ரூம் தேடி வந்தவங்களை இப்படிதான் விரட்டுவீங்களா? ஹலோ இப்ப நீங்க என்ன மாடலேஷன்ல பேசினாலும் கண்டிப்பா வெளியில போய் தான் ஆகணும். டேய் அவ கண்டுபிடிச்சிடாடா, இதுக்கு மேல நின்னுட்டு இருந்தாலும் வை கண்டிப்பா நோஸ் கட் பண்ணிட்டே தான் இருப்பா. வா கிளம்பலாம். போலாம்டா. சரி இனியா நாங்க கீழே போறோம், நீங்க கிளம்பி கீழே வாங்க. சீக்கிரமா வந்துருங்கம்மா, லேட் பண்ணிடாதீங்க. சரி மாமா. என்ன? ஐ எம் வெயிட்டிங் பப்ளி, சீக்கிரமா வந்துரு. சரி வரேன் போங்க.
பிரசாந்த் ஒருவேளை நம்ம தான் ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டோமோ? ஆமாண்டா, ரொம்ப சீக்கிரமா கிளம்பி பல்ப் வாங்கினதான் மிச்சம். விட்ரா, யாருக்கிட்டயோ பல்ப் வாங்கணும். அகில். வாங்கடா. சின்னடா சட்டையெல்லாம் மின்னு மின்னு இருக்கு. அதானே சின்னடா கார்த்திக் மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்திருக்க. ஷாம் நீயும் தான். ரெண்டு பேரையும் பார்த்தா அண்ணாவுக்கே டஃப் கொடுப்பீங்க போல. டேய் சும்மா இருடா, இது கட்டப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ரைட்ரா, நீங்களுமா? சின்னடா ஷாம் இடுப்புல வேட்டி நிக்கிதா இப்படி? அதெல்லாம் பெல்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. எப்படா ஷாம் காத்தோட்டமா கம்ஃபர்டபுளா இருக்க போலயே ப்ரோ. ஹே பிரசாந்த் அமைதியா. ஆமா, இந்த சட்டெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு? கிடைச்சதாவா ப்ரோ? நாங்க நேற்று போய் எடுத்துட்டு வந்தோம். வர்றா, எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஆமா, சொன்னோன்னே அப்படியே எடுத்து போட்டுட்டு தான் மாதிரில பாப்பீங்க. உங்க கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட சொல்லாமலே போனோம். எடுக்கிற எங்களையும் மைண்ட மாத்தி விட்டுருவீங்க. டேய் இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு வெயிட்டு சட்ட செமையா இருக்குடா. டேய் எங்களை விடு, ஷின்னு நீ ஆதிய பாக்கல. ஷேண்டா இன்னைக்கு ஹைலைட் அரவிந்தன் இல்ல ஆதி தான். என்னடா சொல்ற? எதுக்குடா அவனுக்கு இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு இருக்கா? நீ முதல்ல அவனை பாரு. என்னடா ஷாம் என்ன பண்ணிருக்கான் அவன் தம்பி? தெரியலண்ணா, அவனை நான் இன்னும் பாக்கல. கார்த்திக் தான் பாத்துருப்பானா என்னமோ தெரியல. சரிடா நீங்க நில்லுங்க, எங்களை அப்பா கூப்பிட்டு போயிட்டு வந்துடும். சரிடா பாருங்க. என்ன அகில், ஆதிக்கு இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு போறானுங்க? அதாண்டா எனக்கு ஒண்ணும் புரியல. அகிலண்ணா இதோ அவனே வந்துட்டான். ஆதி என்னடா இது, அட்ஜஸ்ட்ல மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்திருக்க? ஹே என்னடா உன்னை எதுவும் மாப்பிள்ள பார்க்க வராங்களா என்ன? அவனுங்களாவது மாப்பிளைக்கு தோண மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனா நீ அண்ணாவுக்கு டஃப் கொடுப்ப போல. அண்ணா என்னண்ணா கலாய்க்கிறீங்களா? டேய் கலாய்க்கலாம் இல்ல, நாங்க நிஜமா தான் கேக்குறோம். பட்டு வெட்டி பட்டு சட்டை என்னடா மாப்பிள்ளைய ஏதோ உட்கார என்ன? இல்லண்ணா இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெடிஷனல் எல்லாம் போட்டது இல்ல. சோ சார்ஜ் பிடி கேட்கும் போது இந்த மாதிரி தான் போட்டோ அனுப்புச்சு, அதான் இதை எடுத்துட்டேன். நல்லா அனுப்புனுச்சு, நீயும் நல்லா எடுத்துருக்கடா. ஷேனா நல்லா இல்லையா? சாச்சா அப்படிலாம் இல்லடா, நல்ல ஹேண்ட்ஸமா தான் இருக்கு. ஆமாதி இந்த ட்ரெஸ் உனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுது. சொல்ல போனா கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி இருக்கடா. ஆனா அதுக்கு நான் அநியாயமா ஓட்டுறீங்க. டேய் சீரியஸா தான் சொல்றோம். இந்த மாதிரி பட்டு வெட்டி சட்டையெல்லாம் கல்யாணத்துக்கு தான் போடுவாங்க. என்னன்னா சொல்றீங்க, கல்யாணத்துக்கு தான் போடுவாங்களா என்ன? ஆமாண்டா. இருந்தாலும் பரவாயில்லடா, உனக்கு இந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. அகில் மாமா. மாமா சிவரா. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி எழுத்தாய். வினமா சின்னடா சின்னாச்சு. மாமா அது வந்து இனியாக்கா அத்தைக்கிட்ட பூ வாங்கிட்டு வர சொன்னா. வினோ என்னடா என்னாச்சு, எதுக்கு தருமாறுற? ஒண்ணு இல்ல மாமா, நான் கொஞ்சம் வேகமா ஓடி வந்தேன்னா அதான் மூச்சு வாங்குது. என்ன வினோ கொஞ்சம் பொறுமையா வந்திருக்க கூடாதா? பரவாயில்ல மாமா, அதான் அத்தைய பாத்தீங்களான்னு கேட்கலாம் தான் மாமா வந்தேன். இல்லம்மா நாங்க அம்மாவை பாக்கல, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வினோமா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களாம். ஓ சரி மாமா, நான் போறேன். ஒரு நிமிஷம். அது என்ன எல்லாரும் கூட நல்லா பேசுற, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? இல்ல அது வந்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதான் நேத்தே சொன்னல, நானும் உனக்கு அத்தான் தான். ஹே என்னடா எதுக்கு அவளு மிரட்டுற? அது ஒண்ணும் இல்லடா, நேத்துல இருந்து இவன் என்கிட்ட பேசவே இல்ல, பயப்படுறா, அதனாலதான். என்ன வினோமா ஆதியை பார்த்து பயப்படுறியா? ஆதி நம்ம தம்பிதாமா. சொல்லப்போனா நாங்கெல்லாம் எப்படியோ அப்படிதான் ஆதியும். கேட்டுச்சுல? அது வந்து நான் வந்து மாமா நான் கிளம்புறேன். ஷிருன்னு சொன்னேன். சிவன் நம்ம கிட்ட இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்ல இவன் யாருன்னு கூட நமக்கு தெரியல. அப்போ நம்மளே அவனுக்கு யாருன்னே தெரியாது தானே. ஆனா எதுக்கு நம்ம கிட்ட அவனே வந்து பேசிட்டு இருக்கான்? அது மட்டும் இல்ல நான் அவனை அவாய்ட் தான் பண்றேன், ஆனா அவனே வாண்டடா வந்து பேசிட்டு இருக்கான். ஹலோ சின்ன இன்னைக்கு அதுவும் பேரை நீயே சொல்வியா இல்ல அதுக்கும் ஆள் வச்சிருக்கியா? சின்ன காதல் விழுகல. எஸ்டர்டே உங்ககிட்ட என் பேரை நான் தானே சொன்னேன். ஆமா நான் வந்து அதான் கார்த்திகா தான் சொன்னாங்கல்ல. ஆனா நீ சொல்லியே. இல்ல வந்து நான் அது வினோமா சின்னடா சின்னாச்சு, ஆதியை பார்த்து பயப்படாதடா, நம்ம வீட்டு போய் அவனும். இல்ல மாமா, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. நான் வினோதினி. சரி. அப்புறம் நான் காலேஜ் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அப்புறம் எனக்கு 2 அக்கா இருக்காங்க. தென் சின்ன நான் என்னதான் சொல்லணும் எதிர்பார்க்கறான், அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. அகில் மாமா நான் கிளம்புறேன், மணி ஆகுது. இனியா அப்பவே கூப்பிட்டா. சரி வினோ நீ கிளம்பு. இவன் இவ்வளவு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். நான் என்ன பண்றது? அகிலண்ணா சொல்றா. ஒண்ணு இல்லண்ணா, மாப்பிள்ள மாதிரி கிளம்பிருக்கேன்னு சொன்னீங்களே, பொண்ணு பக்கத்துல நிக்கும் போது பர்ஃபெக்டா சுட் ஆகுதுல. அகில் மாமா நான் கிளம்புறேன். ஆதி வினோ. ஹே ஆதி ஏண்டா? அண்ணா சும்மாதானா, அத்த பொண்ணு இல்ல அதான். அவ தைரியமான ஆள் தான், சரியான வாயாடி வேற. பாத்துடுடா, நாங்களாம் எதுவும் சொல்லாம ஓடிட்டா. இல்லன்னு வையி அவ்வளவுதான். ஆமாண்டா சரியான வாயாடி. ஆனா பார்த்தா அப்படி தெரியலனா ரொம்ப பயப்படுறா. இது பயப்படுறாளா? யாரு அவளாட பயப்படுறா? செம கியூட்டான பொண்ணுனா. ஆமாமா கியூட் தான். அவ கார்த்திகிட்ட பேசும்போது பாரு, அப்பதான் உனக்கு புரியும். வினோமா ஆமா சரி பாத்து
இது சாயங்காலமா மடி சாயும் காலமா உள்ள பூச்சோ. என்னம்மா கார்த்திக் எங்க போனீங்க நீங்க? என்னடா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத, என்னாச்சு? அதான் ம் நீங்க என் கூடவே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. வினோ நீங்க எதுவும் பேசாதீங்க, நீங்க என் கூடவே இருங்க. ஏய் என்னடியாச்சு உனக்கு? நான் இங்க தானே இருக்கேன். நீங்க என் கூடவே இருங்க, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. இப்போ நான் கூட தானே இருக்கேன். நான் சொன்னது என் பக்கத்துல இருங்கன்னு சொன்னேன். வினோ வினோமா சின்ன பாரு. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் இப்படியே பேசுங்க. சின்ன பாருன்னு சொன்னேன். வினோ நான் தான் சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க. வினோ ஷேர் அது எதுவும் சொன்னாங்களா? இல்ல போய் சொல்லாத. இல்ல ஷாரு என்ன எதுவும் சொல்லல. அப்புறம் என்னாச்சு உனக்கு? அது வந்து இல்ல வேண்டாம் வேணும், எதுவும் சொல்ல வேண்டாம். ஏதோ ஒண்ணு சொல்ல போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அண்ணன் தம்பிக்குள்ள நம்மளே சண்டையை மூட்டின மாதிரி ஆயிடும். வேண்டாம், எதுவா இருந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம். ஏய் ஒன்னு தாண்டி கேட்டேன், ஷேர் அது எதுவும் சொன்னாங்களா? சாச்சா என்ன யாரும் என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதடி. ஷார் என்ன சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தான், நான் நல்லதா இருக்கேன். வினோ அதான் நான் தான் சொல்றேன்ல, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு என்னமோ உங்களை மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சா, அதான் உங்களை பார்த்ததும். வேற எதுவும் இல்ல? இல்ல வேற ஒண்ணும் இல்ல, நான் உங்களை மிஸ் பண்ணேன் அதான். என்னடி நான் கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன். ஷேர் உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அதெல்லாம் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஷோர் உண்மையாவே நல்லா தானே இருக்க? ஆமா நான் நல்லதா இருக்கேன். ஆனா நீங்க என் கூடவே இருங்க, என்னை விட்டு போகாதீங்க. என்னடி உன்னை விட்டுட்டு நான் எங்க போறேன்? உன் கூடவே தான் இருப்பேன், உன்னோட நிழல் மாதிரி. எதுக்கும் பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன். உனக்கு எது வரணும்னாலும் என்னை தாண்டி தான் வரணும். சோ நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. என்ன புரிஞ்சுதுல? புரிஞ்சுது. ஷினி அந்த ஆதி வந்து நம்ம கிட்ட பேச வந்தா கண்டிப்பா மூஞ்சுக்கு நேரவே சொல்லிடணும். நான் கார்த்திகத்தை வந்தா லவ் பண்றேங்கிறத கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிடணும். அவர் பேச வர்றது எதுவுமே சரியில்லை. சாரி கார்த்திக், என்னால இதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஒருவேளை நான் இப்படி சொன்னேன்னா நான் அண்ணன் தம்பியை பிரிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதை நானே ஃபேஸ் பண்ணி நானே சரி பண்றதுதான் பெட்டர். வினோமா இப்ப நீ ஓகே தானே? ஓகே தான். சரி அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் ரூம்ல இரு. சரி ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. என்ன? சரிம்மா கண்டிப்பா சீக்கிரமே வந்துடுறேன். ஐ மிஸ் யூ. அடியே என்னடி இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. ஒரே வீட்டுல டெய்லியும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் நீ என்ன மிஸ் பண்றேன்னு சொல்ற. என்னம்மா நீ ஓகே தானே? ஐயோ கார்த்திக், நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா நான் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைக்கிறேன். ஆனா இது கூட நல்லதுக்கு தான். அது நான் எப்படி? இல்ல வினோ நீ கன்ஃபியூஸ் ஆகாத. கன்ஃபியூஸ் ஆனா கண்டிப்பா உளறிடுவ. இதை இவர்கிட்ட இருந்து மறைச்சுதான் ஆகணும். கார்த்திக் நீங்க போங்க, நான் ரூமுக்கு போறேன். சரிம்மா. அப்பா ஒரு வழியா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. சம்மந்தியமா? சொல்லுங்க சம்மந்தி. சின்ன சம்மந்தியமா பூ போட்டு முடிஞ்சிருச்சா? இந்த முடிய சம்மந்தியமா. சரி நீ நான் பசங்களை கூப்பிடுறேன். நீங்க கூப்பிடுங்க. அம்மாடினியா? சொல்லுங்க அம்மாடி. அம்மா நான் வர சொன்னேன்னு கொஞ்சம் வர சொல்லு. இந்த சொல்றேன் சம்மந்தியமா. ஜெயா வந்த உடனே தாலி பிரிச்சு கோத்தரலாம். சரி சம்மந்தியமா. சரி நான் பவித்ரா வளைச்சிட்டு வர சொல்றேன். ஐஸ்வர்யா ஐஷு. என்னம்மா? மக்களே அக்காவை கொஞ்சம் கீழே இறங்கி வர சொல்லு. நான் அந்த போய் கூட்டிட்டு வரேம்மா. சம்மந்தியமா இங்க உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள வந்தாங்கன்னா தாலி பிடிச்சு கோக்குறது தான். சரி சம்மந்தியமா. அதான் ஐஸ்வர்யா கூப்பிட்டு போயிருக்கால, வரட்டும். ஜெயா நீ எடுத்து கொடு. இல்ல நீங்க வாங்க, நீங்க வந்து எடுத்து கொடுங்க. அம்மாடி நீ எடுத்து கொடுமா. இல்ல நான் மட்டும் எப்படி? அதான் நான் சொல்றேன்ல, எடுத்து கொடுமா. சரி நீ சிந்தைய அரவிந்து நல்ல போறதுக்கு முன்னாடி பவித்ரா காலத்துல போட்டு விடு. கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. பவித்ரா செயினோட லென்த் கரெக்டா இருக்குல்ல? ஷட் எல்லா தப்பும் உன் மேலதான் அரவிந்த். அவளே வந்து உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அவளை நீ அவாய்ட் பண்ணிட்டு இருந்த. இப்ப ஏதாவது ஒரு காரணம் வச்சு நீ அவள்கிட்ட பேசினாலும் அவ உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு நீ கொடுமைப்படுத்திருக்க அவளை. ஆனா ஷேனு தெரியல, இப்பெல்லாம் என் மனசுல ரொம்ப கில்ட்டியான ஒரு ஃபீல் இருக்கு. சிவ என்கிட்ட பேசாம இருக்க ஒவ்வொரு நொடியும் ஒரு மாதிரி பெயினா இருக்கு. ஆனா இது ஏன் எதுக்கு எதுவுமே புரியல. ஆனா கண்டிப்பா நான் பண்ண தப்பு சரி பண்ணி ஆகணும். கண்டிப்பா நான் சரி பண்ணுவேன். ஹலோ சூர்யா, நீங்க வரீங்களா? வந்துட்டே இருக்க பவி. ஓ சரி சூர்யா, ஆனா இங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிருக்கலாம்ல. பரவாயில்ல பவித்ரா, ஃபங்க்ஷன் முடிஞ்சா நான் பார்க்க வரது ஒண்ணுதான். சோ நான் வரேன். சரி சூர்யா. சரி அப்போ நான் வைக்கிறேன். எனக்கு என்னாச்சு? எனக்கு ஏன் மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தலையெல்லாம் வலிக்குது. ஆனா இப்ப படுத்து தூங்கவும் முடியாது. சரி பேசாம இனியா பிரீத்திக்கிட்ட போய் பேசிட்டு இருக்கலாம்.
பவித்ரா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒண்ணுல பவி சாப்பிட்டியா? என்ன இல்ல அரவிந்த், இனிமேதான் சாப்பிடணும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, எனக்குலாம் ஒண்ணு வேணாம். சரி, அப்ப நான் போட்டுமா? ஷிரு எங்க போற? கீழே இனிய பேச்சு எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு. இங்க தனியா தானே இருக்கேன், அதான் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன தலைவலிக்குதா? ஆமா, லைட்டா தலைவலியா இருந்துச்சு, அதனாலதான். சரி, நான் கீழே போட்டுமா? சின்ன பவி தலைவலிக்குதுங்கிற அப்புறம் எதுக்கு கீழே போற? இங்கே படுத்து தூங்கு. இல்ல கீழே எல்லாரும் என்ன தேடுவாங்க, சோ நான் கிளம்புறேன். சரி ஷிரு போலாம், கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல அரவிந்த், பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் தான் சொல்றேன்ல, உட்காரு. வேண்டாம் அரவிந்த், பரவாயில்ல, நான் நிக்கிறேன். பவித்ரா சொல்லுங்க அரவிந்த். இப்ப எதுக்காக நீ அவாய்ட் பண்ற? அவாய்ட் பண்றேனா? நான் எதுக்கு உங்களை அவாய்ட் பண்ண போறேன்? நான் எப்போதும் போலதான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. இல்லையே, நான் எப்போதும் போலதான் உங்ககிட்ட பேசுறேன். எப்போதும் நான் உங்ககிட்ட எப்படி பேசுவேனோ அப்படிதான் பேசுறேன். ஆனா நீங்க தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் நீங்க என்ன கூப்பிடவே மாட்டீங்க, இப்ப நீங்களே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சோ நான் அப்படியேதான் அரவிந்த் இருக்கேன், நீங்க தான் கொஞ்சமா மாறி இருக்கீங்க. பவித்ரா சொல்லுங்க அரவிந்த். நான் பண்ணது தப்புதான், ஆனா அதுக்காக அதே பேசிருக்கனால ஒன்னும் ஆக போறது இல்ல. ஐயா அரவிந்த், நான் உங்களை அப்படி தப்பு பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையே. எதுக்கு நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிறீங்க? எனக்கு நல்லா தெரியும் பவித்ரா, இப்படி இருக்கிறது காரணம் நான் தான். ஆனா அது எதுவுமே நான் தெரிஞ்சு பண்ணல. ஐயோ அரவிந்த், நீங்க இவ்வளவு கிளாரிஃபை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அன்னைக்கு சாரி சொன்னீங்களா, அன்னைக்கே நான் அந்த சாரி ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கே நீ சாரி ஏத்துக்கிட்டேனா, அப்புறம் எதுக்காக இவ்வளவு தூரம் வேலைக்கு நின்று இருக்க? இல்ல அரவிந்த், எனக்கு புரியல. நான் விலகி நிக்கிறேனா? ஆமா, நீ தான் வேலைக்கு நிக்கிற. ஏன் உனக்கு தெரியல? ஐயோ அரவிந்த், நான் ஒன்னும் விலகிலாம் நிக்கல. இதுதான் ஆக்சுவலா என்னோட இடம். நான் என் இடத்துல கரெக்டா தான் அரவிந்த் நிக்கிறேன். பவித்ரா அரவிந்த், எனக்கு எல்லாமே தெரியும் அரவிந்த். என்னோட இடம் எதுங்கிறது தெரியும், எந்த லிமிட்ல நான் இருக்கணுங்கிறதும் எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் உங்க மனசுல கனி மட்டும்தான் இருக்கா. சோ என்னைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களை என்னைக்கும் நான் நெருங்கவும் நினைக்க மாட்டேன். பிகாஸ் உங்க மனசுல கனிதான் இருக்கா. ஆமா, கனிதா இருக்கா. தெரியும் அரவிந்த். இப்ப எதுக்காக கோபப்படுறீங்க? பவித்ரா ப்ளீஸ். ஐயோ அரவிந்த், இப்ப எதுக்காக ப்ளீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேனே, என் இடத்துல இருந்து தப்பி தவறி கூட உங்ககிட்ட நெருங்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ப்ளீஸ் பவித்ரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. அரவிந்த், எப்போதுமே நீங்க சொல்றது மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் குற்றவாளின்னு சொன்னீங்க, அதையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் கொலைகாரின்னு சொன்னீங்க, அதையும் கூட கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் உங்களை வளைச்சு போட பாக்குறேன்னு சொன்னீங்களே, அதையும் கூட கேட்டுட்டு தானே அரவிந்த் இருந்தேன். எதையும் நான் கேட்காம இல்லையே. சொல்லப்போனா இத்தனை நாள் நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே நான் மண்டி ஆட்டிட்டு தான் இருந்தேன். பவித்ரா, நீ பேசுறதுலயும் உன் வழி என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் பண்ணது, நான் பேசுனது எல்லாமே தப்புதான். ஆனா அது எல்லாத்தையுமே நான் உணர்ந்துட்டு பவித்ரா. சோ எனக்காக ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல? ஐயோ அரவிந்த், என்ன பேசுறீங்க? சான்ஸ் அது இதுன்னு? உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் யாரு? நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதானே. இதுல என்கிட்ட வந்து சான்ஸ் கூட அது இதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. என்னோட இடம் இதுதாங்கிறத நீங்களே மென்ஷன் பண்ணிட்டீங்க. சரி, நானும் அதுலயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் அது இதுன்னா எனக்கு புரியல. பவித்ரா, நீ ஏதோ கோவத்துல. சேச்சா அரவிந்த், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்குலாம் உங்க மேல எந்த கோவமும் இல்ல. சொல்லப்போனா உங்க மேல எனக்கு கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஹாய் பாய்ங்கிறது மட்டும் தான் இருக்கும். மத்தபடி மத்த விஷயத்துக்குலாம் கோவப்படுற மாதிரி எதுவும் கிடையாது அரவிந்த். பவித்ரா ப்ளீஸ், நான் பண்ணது தப்புங்கிறதுனால தான் நீ பேசுற எல்லாத்துக்கும் நான் அமைதியா இருக்கேன். ஆனா அதுக்காகலாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஐயோ அரவிந்த், நான் வாய்க்கு வந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. உண்மையை தானே சொல்றேன். நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்ன பவித்ரா, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு பவித்ரா. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து பேசுற அளவுக்குலாம் நான் ஒன்னும் அடிச்சு கொடுமைப்படுத்தல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன். அதுக்காக நான் உன்னை திட்டி இருக்கேன், நிறைய வார்த்தைகளால பேசிருக்கேன். தப்புதான், நான் பேசுனது எல்லாமே தப்புதான். ஆனா அதுக்காக நீ இந்த அளவுக்கு எடுத்து பேசுறேன்னா இதுவும் தப்புதான். அரவிந்த், நீங்க அடிக்கலங்கிறத ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறீங்க. ஆனா நீங்க பேசின வார்த்தையோட கம்பேர் பண்ணும்போது அந்த 4 அடி கூட அவ்வளவு வலியா இருந்திருக்காது. தப்புதான் பவி, நான் பேசுனது எல்லாமே தப்புதான். நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தப்பு எதுவுமே தெரிஞ்சு நடக்கல, தெரியாம நடந்த விஷயம் அதெல்லாம். நான் தெரிஞ்சவனு திட்டணும்னு நினைக்கல பவி. என்ன கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கலாம்ல? புரிஞ்சுக்கணுமா? எப்படி அரவிந்த், எப்படி இந்த வார்த்தையை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க தானே அரவிந்த் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நீங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது அரவிந்த். நானும் அவ்வளவு ஹார்ட்டா இருக்க மாட்டேன்ல. ஆனா அப்ப ஏன் அரவிந்த் நீங்க என்ன புரிஞ்சுக்கல? பவித்ரா, நான் தான் சொன்னல, அப்போ கனியோட சாவுக்கு நீ தான் காரணம்னு நினைச்சான். புரியுது அரவிந்த், உங்களுக்கு கனி முக்கியம். ஆனா நான் அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. அதான் என்ன வார்த்தையை பேசுறோம், அது எனக்கு வலிக்குமா வலிக்காதா இதெல்லாம் யோசிக்காமலே பேசுறீங்க. பரவாயில்ல அரவிந்த், அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். சொல்லப்போனா ஒரு ஃப்ரெண்டா நான் உங்களை எப்பவும் மன்னிச்சிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் பவித்ரா, நீ மன்னிச்சிட்டு உன் வாயில மட்டும் தான் சொல்ற. ஆனா இன்னும் மனசாரே என்ன மன்னிக்கல. சச்சா, அப்படிலாம் இல்ல அரவிந்த், நான் உங்களை எப்பவும் மன்னிச்சிட்டேன். ஒரு ஃப்ரெண்டா நான் இதை கூட புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன ஃப்ரெண்டு? பரவாயில்ல புவி, நீ எப்ப என்ன மன்னிச்சு பேசுறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா ஒண்ணு புவி, காலேஜ் டேஸ்ல இருந்ததை விட இப்போ மேல எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. சோ நீ என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெண்டா நீ எனக்கு எப்போதுமே ரொம்ப முக்கியம். இப்ப கூட அந்த ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை தாண்டி உங்க வாயில இருந்து எதுவும் வர மாட்டேங்குதுல. பரவாயில்ல, நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கவும் மாட்டேன், ஷேமாறவும் மாட்டேன். போதும் அரவிந்த், உங்ககிட்ட நான் நிரூபிக்கணும்னு நினைச்ச விஷயத்த நான் நிரூபிச்சிட்டேன். அது போதும். பவித்ரா, ஃபங்க்ஷனுக்கு சூர்யா இன்வைட் பண்ணியா? பண்ண, அவங்க வந்துட்டு இருக்காங்க. சரி, நான் கீழே போறேன். சரி போ, நான் வரேன். சூர்யா, நீ எதுக்காக பவித்ராவை நெருங்கி வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பிடிக்காதவளா இருக்கும்போதே உன்னால அவகிட்ட நெருங்க முடியல. ஷிப்பாவை எனக்கு ரொம்ப முக்கியமானவ. இதுக்கப்புறமும் நீ ஏதாவது பண்ண நினைச்சனா கண்டிப்பா இந்த அரவிந்த் யாருன்னு காட்டுறதுக்கு நான் தயங்க மாட்டேன்.
சரத்து சொல்லு சக்தி. கௌதம பாத்தியாடா? ஷில்லடா, நான் பாக்கல. ஊர் வயலாளுங்களாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்கடா. ஆனா கௌதம தான் காணும். டேய், இன்னைக்கு நாத்துடா. சின்ன என்ன பண்ணிட்டு இருக்காம? அதான்டா எனக்கு தெரியல. அவங்க அம்மாவையும் காணும், அவனையும் காணும். காலையில அவன் வீட்டுக்காவது போயிட்டு வந்திருக்கலாம். போன் அடிச்சதுக்கு எடுக்கல. சின்னதான் பண்றானோ தெரியல. சரிடா, நான் போய் அவன் வீட்டுல போய் பாத்துருவேன். நீ நாத்து வேற கூலி எல்லாம் வந்தாங்கன்னா உட்கார சொல்லு. சரிடா. சக்தி, டேய் கௌதமே வந்துட்டான் பாரு. சக்தி, சாமி எல்லாம் கும்பிட்டாச்சடா? சாமி கும்பிடுறதா இருக்கட்டும். நீ இவ்வளவு நேரம் எங்க போன? டேய், நான் இப்பதான்டா கோயிலுக்கே வரேன். அதான்டா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த வீட்டுல? டேய், இன்னைக்கு நாத்துலடா. அதான் வீட்டுல நிறைய வேலை இருந்துச்சு. டே கௌதம், இன்னைக்கு வயல்ல தான் வேலை, வீட்டுல இல்ல. சரிடா, அதான் வந்துட்டல. ஆமா, நீ என்ன பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்து நிக்கிற? சின்னடா சத்து, உங்க வயல்ல நாத்திரம் இல்லையா? நடுறாங்க மாப்பிள்ள. சின்னடா, அதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கா? ஹே மாப்பிள்ள, சின்னடா, அதுக்கு தானே நின்றுட்டு இருக்கோம். சேண்டா, நல்ல நாள் அதுமா ஒரு வேட்டி சட்டை எதுவும் கட்டக்கூடாதா? போது இந்த பேண்ட் ஷர்ட் தானே போட்டிருக்கீங்க. பாருடா மாப்பிள்ள, நீ பரவாயில்லடா. வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாலும் நம்ம ஊர் வழக்கத்தை விடாம இருக்க. ஆனா சக்தி எல்லாம் பாரு. டேய் சரத்து, அவனை சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு வேட்டி சட்டையை தான் எடுத்து கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. டேய் மாப்பிள்ள, வேட்டி சட்டை எல்லாம் போட்டா எவடா பாக்குறா? இப்படி பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுட்டு வந்தாவன் நல்லா பாக்குறாளுங்க. ஆனா உங்களை எல்லாம் என்ன சொல்றேனே தெரியலடா. அவனை விடுறா. உன் தங்கச்சிங்க அவளுக்கு உடம்பு சரியில்லடா. சின்ன உடம்பு சரியில்லையா? ஆமாடா, அவளுக்கு ரொம்ப வெயில் வலின்னு படுத்திருக்கா. அப்ப இங்க யார் நாத்து வைக்கிறது? அதான்டா எனக்கும் தெரியல. சின்னடா கௌதம தெரியலங்கிற? வருஷமா மாமா பொண்ணுங்க தானே வைப்பாளுங்க. ஆமா சரத்து, ஆனா இப்போ ஷிப் என்ன? சக்தி, உனக்கே நல்லா தெரியும்டா. எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீ வாய மூடிட்டு. டேய் கௌதம, நான் ஒரு அளவுக்கு தாண்டா பொறுமையா இருப்பேன். அவளுக்கு காலடிச்சு வர சொல்லு. டேய், அதெல்லாம் வேணாடா. அவங்க வீட்டுல வேற ஏதோ ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபங்க்ஷனா? ஆமா, இன்னைக்கு ஆடி பெருக்கல. அதான் அந்த வீட்டுல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. சோ வாட், அதெல்லாம் எப்போ முடிஞ்சிருக்கும். நீ காலடி. சக்தி, சொன்னா கேளுடா, அதெல்லாம் வேண்டாம். டேய், நான் சொல்றதை நீ கேளு. இங்க யார் வயலின் நாத்து நடத்துக்கு யாருமே இல்ல. நாத்து கண்டி பொண்ணுங்க தான் வைக்கணும். இப்போ உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. இப்ப வேற யாரா இருக்கா? டேய், நம்ம ஒரு பொண்ணுங்களே யாராவது வைக்க சொல்லலாம். ஒரு இதுவும் தேவையில்ல, அவளுகளே கூப்பிடு. சக்தி, இப்ப நீ போன் அடிக்கிற இல்ல நான் போன் அடிக்கணுமா? சரிடா, நானே போன் அடிக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு உன் வயல்ல என் தங்கச்சிங்க தான் நாத்து வைக்கணும். சின்ன காத்தம், புரிஞ்சதுல? சரிடா. சரி, நீ போய் கால் பண்ணு, பெரியமாவே வர சொல்லு. சரத்து, நீ டிராக்டர் ஓட்டி விடுறா.